புதுச்சேரியில் 2016ஆம் ஆண்டு பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் ஒருங்கிணைப்பாளர் தெய்வீகன் தலைமையில் சுதேசி மில் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 5 மாதங்களே உள்ள நிலையில் புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி உடனடியாக தங்களுக்கு பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டக்காரர்கள் கோஷங்களை எழுப்பினர். எங்க வேலை என்னாச்சு சொன்னீங்களே வாக்குறுதி சொன்னீங்களே சட்ட சபையில சொன்னீங்களே ஊரு ஊரா சொன்னீங்களே மைக்க புடிச்சு சொன்னீங்களே ஊரு ஊரா சொன்னீங்களே மைக்க புடிச்சு சொன்னீங்களே வேலை தரோம் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு அண்ணாச்சே முதல்வர் அண்ணாச்சே எங்க வேலை என்னாச்சு? புதுவை மாநிலத்தில் எதிர்வரும் வடகிழக்கு பருவ மழையினை முன்னிட்டு பொதுப்பணித்துறை மூலம் நடைபெற்று வரும் வெள்ள தடுப்பு நடவடிக்கைக்கான பணிகளை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார். மழைக்காலங்களில் அடிக்கடி நீர் தேங்கி இருக்கும் கிருஷ்ணா நகர் பகுதியில் நடைபெற்று வரும் வாய்க்கால்கள் தூர்வாரும் பணிகளை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் எதிர்வரும் பருவ மழை காலங்களில் இவ்விடங்களில் மழைநீர் தேங்காமல் இருக்க நிரந்தரமாக நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டார். மேலும் கருவடிக்குப்பம் வெள்ளவாரி வாய்க்கால் தூர்வாரும் பணிகளையும் மற்றும் வசந்தம் நகர் பகுதியில் அமைந்துள்ள பம்பிங் ஸ்டேஷன் மற்றும் வெங்கடா நகர் மின்துறை சப்ஸ்டேஷன் ஆகிய இடங்களில் நடைபெற்று வரும் பணிகளையும் பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் இப்பகுதிகளில் மழை காலங்களில் பொதுமக்களுக்கு தடையின்றி மின்சாரம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் மேலும் பராமரிப்பு பணிகளை விரைந்து முடிக்கவும் உத்தரவிட்டார். மேலும் சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில் அமைந்துள்ள சர்க்குரு ஹோட்டல் அருகில் உள்ள மின்துறை குடோன் மற்றும் பம்பிங் ஸ்டேஷன் ஆகிய பகுதிகளையும் பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் இந்திரா காந்தி சிலை அருகில் மழை நீர் அடிக்கடி தேங்குவதன் காரணமாக பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்படுவதால் அப்பகுதிகளில் நடைபெற்று வரும் பராமரிப்பு பணிகளை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் அதன் அருகில் உள்ள எல்லைப்பிள்ளை சாவடி வாய்க்கால்கள் தூர்வாரும் பணிகளையும் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு பருவமழை துவங்குவதற்குள் விரைவில் இப்பணிகளை முடித்து முழு பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறும் மழைக்காலங்களில் பொதுமக்களுக்கு எவ்வித சிரமமும் ஏற்படாமல் இருப்பதற்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் பொதுப்பணித்துறை மின்துறை நகராட்சி ஆணையர்கள் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்வின் போது பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி மற்றும் மின்துறை உள்ளிட்ட துறை அதிகாரிகள் ஆய்வில் கலந்து கொண்டனர்.